பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 5வது வசனம், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவர்களை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே. ஆண்டு இந்த வேத பகுதியில் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போய் மீண்டு வந்து திரும்பவும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அதே 31 அதிகாரம் 2வது வசனம், பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து கடந்து வந்து திரும்பவும் ஆரம்பிக்க போறாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, தொழில் நொடிந்து போயிருச்சு, வேலையில ஒரு தோல்வி, ஒரு சில கால வேலை இல்லை, இப்பதான் நான் வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன், இல்லை புது வேலைக்கு போக போறீங்க, இல்லை ஏதோ சில காரியம் தடைபட்டு விட்டது, திரும்ப நீங்க கட்ட போறீங்க. எரேமியா 31:5 படி மறுபடியும் சமாரியாவின் மலைகளே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நீங்க செய்ய போற காரியத்துல திரும்பவும் துவங்க போறீங்க, திரும்பவும் அந்த தொழில் ஒரு புதிய முயற்சி செய்ய போறீங்க. கோர்ஸ்ல ஏதோ சில காரியங்களை ஃபெயில் ஆயிட்டீங்க, திரும்பவும் அந்த எக்ஸாம் எடுக்கிறீங்க. நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எந்த இடத்துல திரும்ப நீங்க முயற்சி செய்றீங்களோ, தேவன் கொடுக்கிற அந்த பலத்துல, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற யோசனையில, தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்று அந்த ஆலோசனையில, சங்கீதம் 32:8வது வசனத்தின்படி அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்க நடத்த வேண்டிய பாதையில் நடத்துங்கண்டவேன்னு சொன்னபடி அவர் எந்த இடத்துல உங்களை திரும்ப கட்டும்படியா, திரும்ப ஆரம்பிக்கும்படியா ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க பலனை அனுபவிக்க போறீங்க. நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அந்த பலன் உங்களை தேடி வரும், அந்த பலனை அனுபவிப்பீங்க, நீங்களே அனுபவிப்பீங்க. நீங்க எந்த காரியத்தை துவங்குறீங்களோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்து கொடுப்பார். எப்படி செருபாவேலை கொண்டு திரும்ப ஆலயத்தை கட்டும்படியா அடிக்கல் போட்டாரோ, எந்த செருபாவேலுடைய கரத்தினால ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோ அதை அவனுடைய கை அதை செய்து முடிக்கும் என்று சொன்னது போல திரும்ப உங்களை கட்ட வைப்பார். திரும்ப அந்த கோர்ஸ் எடுப்பீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த கோர்ஸ் என்னால முடிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்றீங்க. அன்பு மகனே மகளே, ஏசப்பா உங்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தின்படி மறுபடியும் சமாரியாவின் மலைகளே நாட்டுகிறவர்கள் அந்த பலனை அனுபவிப்பாங்க. நீங்க இந்த பலனை அனுபவிப்பீங்க. திரும்ப கட்டுகிற பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறார். மகனே மகளே, கவலைப்படாதீங்க. எந்த அனுபவத்தில் திரும்ப கட்டப்படுறீங்களோ, எந்த அனுபவத்தில் திரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த இடத்துல திரும்ப உங்களுக்கு பலன் கொடுக்கிறாரோ, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன்ல ஓடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், அதன் பலன்களை அனுபவிப்பார்கள். நீங்க பலன் அனுபவிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த கோர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. you will come out in flying colors. அப்பா உங்களை மகிமையா ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். எனக்கும் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரா, என் குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுத்தாரா, சந்தோஷத்தினால் ஆண்டவர் உங்களை நிரம்ப பண்ணுவார். எலிசபெத்தை சந்தோஷத்தினால் நிரப்பினவர், சாராளை சந்தோஷத்தினால் நிரப்பினவர் உங்களை நிரப்புவார். எனக்கு எல்லாம் கைவிட்டு போயிருச்சு, நகோமி எல்லாமே முடிஞ்சு போச்சு, கணவன் இறந்து போயிட்டான், மகன் இறந்து போயிட்டான், ஒண்ணுமே வாழ்க்கையில, அந்த மகளுடைய வாழ்க்கையில எப்படி அந்த ரூத்துக்கு கொடுத்த அந்த பிள்ளையை, அந்த மகள் நகோமி பிள்ளையை பெற்றெடுத்தது போல சந்தோஷமா இருந்தாலும், நகோமிக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு சுற்றத்தாரெல்லாம் சொன்னது போல ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவாருங்க. இழந்து போன சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை திரும்ப கொடுப்பார். எந்தெந்த காரியங்கள் நீங்க திரும்ப கற்றீங்களோ, நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். நீங்க பலனை அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தேவ சமூகம் உங்களோடு இருக்குது. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய மேலான பலன் உங்களோட கூட இருக்கிறது. அவர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். திரும்ப கட்டுகிற இடத்துல தலைக்க செய்வார். செழிப்பு உருவாகும். நீங்க திரும்ப எந்த இடத்துல கட்டுகிறீர்களோ, திரும்ப எந்த இடத்துல முயற்சி செய்கிறீர்களோ, அந்த இடத்துல செழிப்பு, ஆனந்த மகிழ்ச்சி, என் தேவன் கொடுக்கிற ஆனந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்த சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி உங்களை நிரப்பு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. God bless you.